அனைவருக்கும் வணக்கம். விருச்சிகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால், நமது விருச்சிகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு சித்திரை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். விருச்சிகம் ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி 8வது ராசி ஆகும். மேலும் விருச்சிகம் ராசியுடன் 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள். விருச்சிகம் ராசி ஸ்திர மற்றும் நீர் தத்துவ ராசி ஆகும். இதில் கேட்டை 1 முதல் 4 பாதங்கள் வரை, அனுஷம் 1 முதல் 4 பாதங்கள் வரை மற்றும் விசாகம் 4ஆம் பாதம் மட்டும் விருச்சிகம் ராசியுடன் உள் அடங்குவீர்கள். விருச்சிகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் அதிபதி சனி பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவ பெருமான் மற்றும் அம்மன் தாயார் ஆவார். உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவ பெருமான் கடவுள் கோவில் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும். ராகு பகவான் உங்களது 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 5வது வீட்டில் ராகு உங்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நல்ல தொடர்பு மற்றும் உறவுகளை ஏற்படுத்தலாம். காதல் எப்போதும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும். மேலும் இதுபோன்ற உறவுகள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு வாழ்கிறீர்கள், மற்றவர்களுடன் நீங்கள் எவ்வாறு தொடர்பு கொள்கிறீர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் பிற அம்சங்களில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். முதலீட்டு வாய்ப்புகளுக்கான சிறந்த நிதிக் கருவிகளை நீங்கள் தேர்வு செய்ய முடியும். அது உங்கள் செல்வத்தை அதிகரிக்கலாம் மற்றும் பெரிய லாபத்தை ஈட்டலாம். இந்த வீட்டில் ராகு உங்களை பல சந்தர்ப்பங்களில் காதல் விவகாரங்களில் ஈடுபட வைக்கலாம். காதல் எப்போதும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும். மேலும் இதுபோன்ற உறவுகள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வழிநடத்தும் விதத்தில் முக்கிய பங்கு வகிக்கலாம். உங்கள் வாழ்க்கையின் மற்ற அம்சங்களையும் உங்கள் பிற தொடர்புகளையும் பாதிக்கலாம். உங்கள் காதல் செயல்கள் தீவிரமானதாக இருக்கும். ராகுவின் இந்த இடம் உங்களுக்கு ஊக முதலீடுகளில் அபரிமிதமான லாபத்தை அளிக்கும். முதலீட்டு வாய்ப்புகளுக்கான சரியான நிதிக் கருவிகளை அடையாளம் காணும் திறமை உங்களுக்கு இருக்கும். இது அதிக வருமானத்தை அளிக்கும் மற்றும் உங்கள் செல்வத்தை மேம்படுத்தும். நீங்கள் இதை ஒரு தொழிலாகக் கூட தொடரலாம் மற்றும் மிகவும் வெற்றியடைவீர்கள். நடிப்பு மற்றும் நாடகங்களில் உங்கள் திறமை மிகவும் நன்றாக இருக்கும். மேலும் இது உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான மற்றும் முற்போக்கான தொழில் விருப்பமாகவும் மாறலாம். நீங்கள் சிறப்பாக செயல்பட உந்துதல் பெறலாம். இது உங்கள் படைப்பாற்றலால் ஆதரிக்கப்படும். 5ஆம் வீட்டில் ராகு உங்கள் குழந்தைகளுடன் நல்ல ஒருங்கிணைப்பையும் உறவையும் கொண்டு வரலாம். நீங்கள் அவர்களுடன் ஒரு நல்ல புரிதலைப் பகிர்ந்து கொள்வீர்கள் மற்றும் அவர்களின் தேவைகளைக் கவனிப்பீர்கள். உங்கள் படைப்புத் திறன்கள் உங்கள் வழக்கமான வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இது உங்கள் சமூக வட்டங்களில் ஒரு நல்ல மற்றும் உயர் அந்தஸ்துடன் உங்களை ஆசீர்வதிக்கலாம். கேது பகவான் உங்களது 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 11ஆம் வீட்டில் கேது உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சியைக் கொடுப்பார். உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் பலனளிக்கும். இருப்பினும் வாழ்க்கையில் கடினமாக உழைத்து போராடினால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். நீங்கள் அரசியல் துறையில் சிறப்பாக செயல்படலாம் மற்றும் மக்கள் மத்தியில் முக்கியத்துவம் பெறலாம். இது உங்களை வெற்றியின் ஏணியில் உயர்த்தலாம். 11வது வீடு உங்கள் விருப்பங்களையும் அடையும் வீடாக கருதப்படுகிறது. உங்கள் நண்பர்களுடனான உங்கள் தொடர்புகள் மற்றும் பரிவர்த்தனைகள், உங்கள் நட்பின் ஆழம் இவை அனைத்தும் இந்த வீட்டில் இருந்து பார்க்கப்படுகின்றன. சமூக வட்டங்களில் நீங்கள் வைத்திருக்கும் நிலைப்பாடு மற்றும் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்களை நடத்தும் விதம் ஆகியவை இந்த வீட்டில் மறைக்கப்பட்டுள்ளன. ஊக சந்தைகளில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளால் நீங்கள் பெறக்கூடிய லாபங்கள் அல்லது இழப்புகள் இந்த வீட்டில் பிரதிபலிக்கின்றன. உங்கள் செயல்களும் உங்கள் வாழ்க்கையில் அவற்றின் தாக்கமும் இந்த வீட்டில் இருந்து தெரிகிறது. இங்கே கேது உங்கள் காதல் வாழ்க்கையின் அடிப்படையில் சில தூக்கமில்லாத இரவுகளைக் கொடுக்கலாம். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பிளவை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சினைகள் இருக்கும். உங்கள் காதல் வாழ்க்கை சுமூகமாக இல்லாமல் இருக்கலாம் மற்றும் பல பிரச்சனைகள் மீண்டும் இருக்கும். உங்கள் திருமண வாழ்க்கையும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் ஒருவர் விரும்புவது போல் விஷயங்கள் அமைதியாகவும் இருக்காது. உங்கள் நண்பர்களுடனான உங்கள் தொடர்புகள் மற்றும் உறவுகள் மிகவும் சுமூகமாக இருக்காது.
சில சிக்கல்கள் எப்போதும் மன அழுத்தத்தை உருவாக்கலாம், இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் உணரப்படும். சில நண்பர்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கலாம், பெரும்பாலும் பிரச்சனைகள் இருக்கும். 11ஆம் வீட்டில் கேது உங்களுக்கு நிறைய செல்வங்களையும் ஆடம்பரங்களையும் தருகிறார். அரசியலில் அல்லது நிர்வாகத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுடனான உங்கள் தொடர்புகள் நன்மை பயக்கும். நீங்கள் உங்கள் தொழிலில் உயரலாம் மற்றும் ஒரு பிரபலமான ஆளுமை அல்லது பிரபலமாகலாம். குரு பகவான் உங்களது 2 மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். தற்பொழுது குரு பகவான் உங்களது 7ஆம் வீடான மனைவி மற்றும் களஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 7வது வீட்டில் உள்ள வியாழன் உங்களை உங்கள் கூட்டாளருக்கு மிகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் ஆக்குகிறார், அது உங்கள் வாழ்க்கைத் துணையாகவோ அல்லது வணிகம் மற்றும் வேலையில் பங்குதாரராகவோ இருக்கலாம். இது கல்வி மற்றும் உங்கள் அறிவை மேம்படுத்தக்கூடிய பல்வேறு பாடங்களை நோக்கி உங்களை ஈர்க்கிறது. நீங்கள் அறிவின் சக்தியை மதிக்கிறீர்கள் மற்றும் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளைப் பயன்படுத்த முயற்சி செய்கிறீர்கள். இந்த நிலை உங்களுக்கு நேர்மை மற்றும் நல்ல அளவு செல்வத்தை ஆசீர்வதிக்கிறது, அது உங்களை ஆன்மீக செயல்களின் பக்கம் சாய்க்கிறது. காதல் உறவுகள் திருமணமாக மாறுவதையும் தம்பதியிடையே நிரந்தரப் பிணைப்பு உருவாகுவதையும் இது நிர்வகிக்கிறது. வியாழன் இந்த வீட்டின் தரத்தை விரிவுபடுத்துகிறது மற்றும் உறவை முடிவில்லாத வலுவான பிணைப்பாக உருவாக்குகிறது. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே ஒரு வலுவான மற்றும் தீவிரமான பிணைப்பு இருக்கும், மேலும் சிறந்த புரிதல் அனைத்து கருத்து வேறுபாடுகளையும் குறைத்து உறவில் அமைதியைக் கொண்டுவரும். நீங்கள் இருவரும் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் ஒருவருக்கொருவர் உதவிக்கரம் நீட்டுவீர்கள். அன்பும் பாசமும் உங்கள் உறவைக் குறிக்கும், மேலும் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் வணிக கூட்டாண்மை இந்த வீட்டில் வியாழனுடன் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. பங்குதாரர்களிடையே நல்ல புரிதல் மற்றும் ஒருங்கிணைப்பு இருக்கும், இது லாபகரமான வணிகத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். சிறந்த முடிவுகளுக்கு உங்கள் கூட்டாளியின் ஒப்புதல் மற்றும் ஆலோசனையுடன் நீங்கள் எப்போதும் ஒப்பந்தங்களைச் செய்ய வேண்டும். இந்த வீட்டில் வியாழன் உங்களை ஆன்மீகத்தின் பக்கம் சாய்ப்பார். வாழ்க்கையின் உண்மையையும் உங்கள் உள்ளத்தையும் ஆராய்வதில் உங்களுக்கு ஆழ்ந்த ஆசைகள் உள்ளன. நீங்கள் அடிக்கடி ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். ஆன்மீகம் தொடர்பான பரந்த அறிவைப் பெறுவது போலவும் உங்களிடம் ஏற்கனவே உள்ள அறிவைப் பரப்புவது போலவும் சில நேரங்களில் நீங்கள் உணரலாம். கல்வி மற்றும் உங்கள் அறிவை மேம்படுத்தும் பல்வேறு பாடங்களில் நீங்கள் மிகவும் ஈர்க்கப்படலாம். நீங்கள் அறிவின் சக்தியை மதிக்கிறீர்கள் மற்றும் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை முழுமையாகப் பயன்படுத்த முயற்சி செய்கிறீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல பலன்களைப் பெறுவார்கள். இங்குள்ள வியாழன் உங்கள் முயற்சிகளின் மூலம் உங்கள் செல்வத்தை அதிகரிக்க ஏராளமான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்குகிறது. இதற்கு உங்கள் துணையிடமிருந்து ஆழ்ந்த ஆதரவைப் பெறுவீர்கள், மேலும் நீங்கள் சந்திக்கும் வாய்ப்புகளைப் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் செல்வம் குறையாது மற்றும் எந்த நேரத்திலும் உங்களுக்கு போதுமான அளவு பணம் கிடைக்கும். செவ்வாய் பகவான் உங்களது 1 மற்றும் 6ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். தற்பொழுது செவ்வாய் பகவான் உங்களது 8ஆம் வீடான ஆயுள் கடன் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 8வது வீடு என்பது ரகசியங்கள், மறைந்திருக்கும் பொக்கிஷங்கள், ஆழ்ந்த ஆராய்ச்சி, திருமணத்தின் நீண்ட ஆயுள், திடீர் ஏற்ற தாழ்வுகள், விபத்துகள், மாமியார் மற்றும் மனைவியின் சொத்துக்கள். இந்த வீட்டில் உள்ள செவ்வாய் உங்களை ஆர்வமுள்ளவராகவும் பெரிய வெற்றியை அடைய லட்சியமாகவும் மாற்றுவார். இது உங்கள் உள்ளுணர்வை வலியுறுத்துகிறது மற்றும் மற்றவர்களின் நோக்கங்களை நீங்கள் எளிதாக உணர முடியும். இது மாற்றம் மற்றும் மீளுருவாக்கம் ஆகியவற்றின் வீடு. எந்தவொரு விஷயத்திலும் ஆராய்ச்சி மற்றும் ஆழமான படிப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்தும். இந்த நிலை உங்களை பொறாமை கொள்ள வைக்கும், இது உங்கள் பங்குதாரர் மற்றும் உங்களுடன் தொடர்புடைய நபர்களைப் பற்றி அனைத்தையும் தெரிந்து கொள்ள உங்கள் ஆர்வத்தின் காரணமாக எழும் ஒரு உணர்ச்சி. அவற்றைப் பற்றி உங்களுக்குத் தெரியாவிட்டால் நீங்கள் அமைதியற்றவர்களாகவும் பொறுமையற்றவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த விரும்பும் உறவில் நீங்கள் ஒரு வெறித்தனமான பங்காளியாகிவிடுவீர்கள். இந்த உணர்ச்சியானது உங்கள் தொழில்முறைத் துறையிலும் பிரதிபலிக்கிறது, மேலும் இது ஆர்வத்தின் மோதலை உருவாக்கலாம். இந்த வீட்டில் இருக்கும் செவ்வாய் காயங்கள், தீக்காயங்கள் மற்றும் விபத்துக்கள் மூலம் இரத்தத்தை இழக்கச் செய்வார்.
8வது வீடு இரத்தம் மற்றும் புண்கள் தொடர்பான நாள்பட்ட மற்றும் குணப்படுத்த முடியாத நோய்களின் வீடாகும். இது பித்தம், சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை பிரச்சனை, இரத்த அழுத்த பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. நீங்கள் கோபத்தால் நிரப்பப்படுவீர்கள், மேலும் இது உடலில் வீக்கம் மற்றும் அது தொடர்பான நோய்களுக்கு வழிவகுக்கும். சூரிய பகவான் உங்களது 10ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். தற்பொழுது சூரிய பகவான் உங்களது 6ஆம் வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 6வது வீட்டில் சூரியன் ஒருவர் கடின உழைப்பாளி, விசுவாசம் மற்றும் வேலையில் சிறந்து விளங்கலாம் என்பதைக் குறிக்கலாம். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் நிபுணராகவும் இருக்கலாம் மற்றும் அவர்களின் திறமைக்கு ஏற்ற வேலையைக் கண்டுபிடிக்க முடியும். நேர்மறை விளைவுகள்: நபர் தனது வேலைக்கு விசுவாசமாகவும் தனது கடமைகளை நன்கு அறிந்தவராகவும் இருக்கலாம். அவர்கள் வேலை அல்லது சேவைத் துறையில் சிறந்து விளங்கலாம். அவர்கள் தங்கள் திறமைக்கு ஏற்ற தொழிலைக் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பைக் காணலாம். அரசுத் துறைகளில் உயர் பதவிகளை அடைய முடியும். எதிர்மறை விளைவுகள்: அவர்கள் தங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடம் அதிகமாகக் கோரலாம், இது உறவுகளில் சில சிக்கல்களை உருவாக்கலாம். அழுத்தத்தின் கீழ் அவை சரியாக வேலை செய்யாமல் போகலாம். பலவீனமான மற்றும் பாதிக்கப்பட்ட சூரியன் உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் மற்றும் துணை அதிகாரிகளுடன் கெட்டுப்போன உறவுகளை ஏற்படுத்தலாம். புதன் பகவான் உங்களது 8ஆம் மற்றும் 11ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். புதன் பகவான் உங்களது 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 5வது வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு படைப்பாற்றல் மற்றும் புத்திசாலித்தனம் ஆகியவற்றின் சக்திவாய்ந்த கலவையை அளிக்கிறது. மிமிக்ரி கலையை உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறது, காபியின் பரிசு, மேலும் உங்களை நடிப்பில் மிகவும் திறமையானவராக ஆக்குகிறது. 5ஆம் வீட்டில் இருக்கும் புதன் உங்களை புத்திசாலியாகவும் உங்கள் தகவல் தொடர்புத் திறனால் மக்களை பாதிக்கக்கூடியவராகவும் ஆக்குகிறது. 5ஆம் வீட்டில் புதன் உங்களுக்கு மிமிக்ரி கலையை தருகிறார். நகைச்சுவை நடிகர்கள் பொதுவாக தங்கள் புதன் 5ஆம் வீட்டில் இருக்கும். இது உங்களை நடிப்பில் மிகவும் திறமையானவராகவும் புத்திசாலியாகவும் வேதங்கள் மற்றும் உபவேதங்கள் போன்ற பழங்கால நூல்களை அறிந்து கொள்ளவும் புரிந்துகொள்வதில் ஆர்வமுள்ளவராகவும் ஆக்குகிறது, மேலும் ஜோதிடம் போன்ற மாய ஆய்வுகளில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வத்தைத் தருகிறது. இது உங்கள் புத்திசாலித்தனத்தை ஊகங்கள், சூதாட்டம் மற்றும் விளையாட்டு பந்தயம் போன்றவற்றிலும் பயன்படுத்த வைக்கும். உங்கள் தர்க்கரீதியான சிந்தனை மிகவும் நன்றாக உள்ளது, நீங்கள் ஆக்கப்பூர்வமாக விஷயங்களைக் கையாளலாம் மற்றும் உங்கள் வேலையைச் செய்யலாம். 5வது வீடு குழந்தைகளின் வீடு, படைப்பாற்றல், காதல், கல்வி, கற்றல், பழங்கால உரை, கடந்தகால வாழ்க்கைச் செயல்கள், ஊக வணிகங்கள், கவிதை, இசை, வேடிக்கையான கற்றல் மற்றும் கல்வியாளர்களின் வீடு. புதன் ஒரு தர்க்கரீதியான மனதைக் குறிக்கிறது, இது உங்களை ஒரு படைப்பாற்றல் எழுத்தாளராகவும் வெளியீட்டாளராகவும் மாற்றும். உங்களுக்கு பரிசு கிடைக்கும், மேலும் உங்கள் வார்த்தைகளை எழுத்தில் அழகாக எழுத முடியும். 5வது வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு படைப்பாற்றல் மற்றும் புத்திசாலித்தனத்தின் சக்திவாய்ந்த கலவையை வழங்குகிறது. நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் பேசுவதை விரும்புகிறீர்கள் மற்றும் அவர்களுடன் உங்கள் குழந்தைப் பருவத்தை மீண்டும் அனுபவிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேடிக்கையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்க விரும்புகிறீர்கள். உங்கள் ஆர்வம் படைப்பாற்றல் மற்றும் தகவல் தொடர்பு ஆகும், அதை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கிறீர்கள். சுக்கிர பகவான் உங்களது 7ஆம் வீட்டின் மற்றும் 12ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். தற்பொழுது சுக்கிர பகவான் உங்களது 5ஆம் வீடான காதல் மற்றும் பூர்வ புரிய ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 5ஆம் வீட்டில் சுக்கிரன் உங்களை கல்வியில் சிறந்தவராகவும் கலைத்துறையில் சிறந்தவராகவும் அரசியலில் ஆர்வத்தையும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க உந்துதலையும் ஆர்வத்தையும் தருகிறார். இந்த நிலை அடிப்படையில் சுக்கிரனுக்கு ஒரு வேடிக்கையான இடம். நிறைய நகைகள், விதவிதமான ஆடைகள், அனைத்து விதமான ஆடம்பரங்கள் மற்றும் கவர்ச்சிகளுடன் கூடிய இளவரசியாக வீனஸை இங்கு நினைக்கலாம். சந்ததியினருக்கு இது ஒரு நல்ல இடமாகவும் உள்ளது. இது யூகங்கள், உயர் கற்பனை மற்றும் அவுட்டாபாக் சிந்தனை ஆகியவற்றில் கையாளக்கூடிய படைப்பாற்றலைக் கொண்டு வருகிறது. இது உங்களை அனைத்து வகையான கவர்ச்சி மற்றும் லைம்லைட்டுடன் ஆசீர்வதிக்கிறது. நடிப்பு உங்களுக்கு இயல்பாக வரும். நீங்கள் அழகான கலை மற்றும் இசையால் சூழப்பட்ட ஒரு உள்ளார்ந்த கலைஞர்.
ஒரு சிறந்த மற்றும் விரும்பிய சூழ்நிலையில் நீங்கள் எந்த பாத்திரத்தையும் வகிக்க முடியும். எல்லா அம்சங்களிலும் நீங்கள் காதல் மற்றும் காதலுக்கான தொடுதலைப் பெறுவீர்கள். லாட்டரிகள் போன்ற ஊகங்களால் ஆதாயமடைவீர்கள், நிச்சயமற்ற ஆதாயங்கள் மற்றும் பெரிய சமூக வட்டத்தைப் பெறுவீர்கள். இருப்பினும், இந்த நிலை உங்களுக்கு முதுகுவலி பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். சுக்கிரன் காதல் மற்றும் ரோமான்ஸின் ஒரு கிரகம், இது உயர்ந்த சுவை மற்றும் அழகியலைக் குறிக்கிறது. இது நமது வாழ்க்கை துணை மற்றும் காதல் உறவுகளை குறிக்கிறது, ஒன்று திறந்த அல்லது உறுதியான ஒன்று. இந்த வேலை வாய்ப்பு இளம் வயதிலிருந்தே வலுவான காதல் மற்றும் காதல் உணர்வுகள் மற்றும் வயது வரம்பைப் பொருட்படுத்தாமல் எதிர்பாலினத்துடனான உறவுகளைக் குறிக்கிறது. இது உங்களுக்கு பொருள்சார்ந்த இன்பங்களையும், வலுவான வேடிக்கையான உணர்வையும், உல்லாசத்தையும், வாழ்க்கையின் ஓட்டத்துடன் இன்பத்தையும் தருகிறது, மேலும் அவை சமூக நெறிமுறைகளால் கட்டுப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. நீங்கள் விளையாட்டுத்தனமான, சிற்றின்ப மற்றும் வெறுமனே அன்பை காதலிக்கிறீர்கள். நீங்கள் ஒரு ஈர்ப்பு அல்லது காதல் ஆர்வத்தை வளர்ப்பது மிகவும் எளிதானது. நீங்கள் காதல் கவனத்தில் செழித்து வளர்கிறீர்கள், உங்கள் அன்புடன் எளிதாக இணைகிறீர்கள். நீங்கள் அழகாகவும், அழகான கலை, இசை மற்றும் உங்கள் காதல் மற்றும் பாலியல் வாழ்க்கையில் நாடகத்தின் தொடுதலால் சூழப்பட்டிருக்கிறீர்கள், இது காதலை மட்டுமே மேம்படுத்துகிறது. சனி பகவான் உங்களது 3 மற்றும் 4ஆம் வீட்டின் அதிபதி ஆவார். தற்பொழுது சனி பகவான் உங்களது 4ஆம் வீடான தாயார் மற்றும் சுகஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். கேந்திர வீடு என்றழைக்கப்படும் 4ஆம் வீட்டில் சனி உங்களை வலிமையாக்கும், மதிப்புமிக்க இல்லறமும், மன அமைதியும் தரும். அது உங்கள் ஊட்டச்சத்தின் அடித்தளமாகவும் தூணாகவும் நிற்கும். அதன் சொந்த அடையாளத்தில் வைக்கப்பட்டால், நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பில்டர், இரும்பு மற்றும் எஃகு தொழிலதிபர், வழக்கறிஞர், நீதிபதி, அரசியல்வாதி, மருத்துவர் மற்றும் பல ஆகலாம். திடீர் விபத்துகள் உட்பட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து விதமான ஏற்றத்தாழ்வுகளும் சனியின் சஞ்சாரத்தின் ஒரு பகுதியாகும். வாழ்வில் ஏற்படும் அனைத்து துன்பங்களையும் தாங்கும் உறுதியான கல்வியையும் இது வழங்குகிறது. சனி உங்கள் 4வது வீட்டைப் பார்ப்பது மருத்துவம் மற்றும் அரசியலில் ஈடுபட உங்களை பாதிக்கலாம். மேலும் உங்கள் துறையில் உங்களை வெற்றி பெறச் செய்கிறது. இது உங்கள் எதிரிகளை வெல்ல வைக்கும். நீங்கள் எப்போதும் வேலைக்கு சரியான நேரத்தில் இருப்பீர்கள் மற்றும் திட்டமிடப்பட்ட மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்துவீர்கள். உங்கள் தொழில் சனியின் ஆற்றலைச் சுற்றி இருக்கும். உங்கள் கடின உழைப்பு மற்றும் திட்டமிடல் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைவீர்கள். நேரத்தை மதிக்கும் நபராக இருப்பீர்கள். நீங்கள் ஒரு வசதியான வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள், சொந்தமாக ஒரு வீடு மற்றும் ஒரு ஆடம்பரமான போக்குவரத்து. 4ஆம் வீட்டில் இருக்கும் சனி உங்களுக்கு எதிர்பாராத லாபங்களைத் தருகிறார், உங்களை அறிவாளியாகவும், முதிர்ச்சியுள்ளவராகவும், பொறுப்புள்ளவராகவும் ஆக்குகிறார். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவி செய்து பார்த்துக் கொள்வீர்கள், சூழ்நிலைகளை பொறுமையாகவும், சாமர்த்தியமாகவும் சமாளிப்பீர்கள். உங்கள் தாய் மற்றும் மனைவியுடன் நல்ல உறவைப் பெறுவீர்கள். இது உங்களை உணர்ச்சி ரீதியாக மிகவும் வலிமையாக்கும், அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு அனுதாபத்தையும் கொடுக்கும். நீங்கள் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக முடியும் மற்றும் அரசியலிலும் பிற அரசாங்க நடவடிக்கைகளிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். நீங்கள் வெற்றிகரமான வழக்கறிஞர் அல்லது நீதிபதியாகவும் ஆகலாம். நீங்கள் பணக்கார வாழ்க்கையை நடத்துவீர்கள், ரியல் எஸ்டேட்டில் நல்ல பிடிப்பு பெறுவீர்கள். 4ஆம் வீட்டில் உள்ள சனி உங்களை சுயநலம் கொண்டவராகவும், மனச்சோர்வுடையவராகவும், வாழ்க்கையைப் பற்றிய சரியான அணுகுமுறை இல்லாதவராகவும் ஆக்குவார். இது உங்கள் செல்வம், உறவு மற்றும் மகிழ்ச்சியில் கர்ம தாக்கத்தை ஏற்படுத்தும். பெரும் நிதி நெருக்கடியின் காரணமாக உங்கள் கடனை அடைப்பதற்காக உங்கள் வீட்டை விற்கவும் கூடும். உங்கள் தாய் மற்றும் மனைவியின் அன்பையும் பாசத்தையும் இழக்க நேரிடும். நீங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு குடிபெயர்வீர்கள் மற்றும் நீண்ட தூர உறவுகளைப் பேணுவீர்கள். புரிதல் இல்லாததால் உங்கள் துணையுடன் பிரியும் வாய்ப்புகள் அதிகம். இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.